கடந்த சில வாரங்களாக ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் ஏவுகணை தாக்குதலை தற்போது நடத்தியுள்ளது. கத்தார் நாட்டின் மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்கா தளமான அல் உடைத் விமானப்படை தளம் உள்ளது. இங்கு கிட்டத்தட்ட 10,000 வீரர்கள் இருக்கிறார்கள். இந்த தளத்தை தான் தற்போது ஈரான் குறிவைத்து ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. மிகப்பெரிய விமானப்படை தளமாக அமெரிக்காவின் அல் உடைத் விமானப்படை தளம் உள்ளது. இதில் எகிப்து முதல் கஜகஸ்தான் வரை அமெரிக்கா தனது இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதனை குறிவைத்து இப்போது ஈரான் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக தோஹாவில் பயங்கரமான வெடிசத்தம் கேட்டுள்ளதாக கூறியுள்ளார்கள். கத்தார் மட்டுமல்லாமல் ஈராக்கில் உள்ள அமெரிக்கா இராணுவ தளத்தின் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியிருக்கலாம். ஈராக்கில் உள்ள அமெரிக்காவின் அன் அல் அசாத் விமானப்படை தளத்தில் வான் பாதுகாப்பு அமைப்பு செயல்படுத்தப்பட்டதாக இராணுவ ஆதாரங்கள் கூறுகிறது. அதோடு முடிந்தவரை பதுங்கு குழிகளிலே தங்கியிருக்குமாறு அதிகாரிகளால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈராக்கின் மேற்கு அன்பார் மாகாணத்தில் உள்ள அன் அல் அசாத் விமானப்படை தளத்தில் பதுங்கு குழிகளில் தஞ்சம் அடையுமாறு வீரர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெள்ளை மாளிகை கூற்றுப்படி அமெரிக்கா ஈராக்கிய பாதுகாப்பு படைகளை ஆதரிப்பதாகவும் அங்கிருந்து நோட்டா நடவடிக்கைகளுக்கு பங்களிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது.